சில ராசிக்காரர்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கோவில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நிம்மதிக்காக போகிறது, நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த கோயில் வழிபாடுகள்னால நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிட முடியும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இதுல வந்து நம்ம வந்து மெயினா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து உங்க ஜாதக கட்டத்துல குரு வந்து அதிகாரமாயிருக்கு, சூரியன் அதிகாரமாயிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா அது வந்து ராகு கேது அந்த மாதிரி விஷயங்கள்லயோ இல்ல வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை அந்த மாதிரி விஷயங்கள்லயோ ஏதாவது ஒரு விதத்துல அந்த அதிகாரம் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குழந்தை பிறப்பு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அது வந்து மாற்றவே முடியாது. அது வந்து கிரகத்துல பார்க்கும்போது நாங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா இருப்பாங்க, சில பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்க யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது அந்த விஷயமான அதெல்லாம் வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுப்போம். அதுக்கான காலகட்டங்கள் வந்து அந்த கோச்சார கிரகங்கள் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்குறாங்க, சிம்மராசிக்காரங்கள் வந்து திருப்பதி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மெயினாக வந்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. நம்ம எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், எந்த வழிபாடு வேணாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தானே வழிய. இது வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா ஒரு மலைவாச ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதாவது மன ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா அந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி வந்து சில பேர் டூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றாங்க. அந்த ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கு அந்த மாதிரி மலைவாச ஸ்தலங்கள் போயிட்டு வர்றதுனால ஒரு மாற்றம் வருது அவங்க லைஃப்ல. ஸோ இதை மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாமே வழியா, மற்றபடி வந்து இந்த கோவிலுக்கு போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், எனக்கு கண்ணு பிரச்சனை இருக்கு, இந்த சுக்கிரனோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா வந்து இந்த கண்ணு ப்ராப்ளம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இந்த கண்ணு ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டரை போய் பாருங்க. ஸோ டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இதை விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட்டத்தில் ஒரு கண் வந்து பிரச்சனை வந்து மேஜரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க வந்து கோவிலுக்கு போடுறதுனால வந்து இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு. இல்லைங்க இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படி சொன்னவர் கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா, அப்போ அவர் வந்து சுக்கிரஸ்தானம் போயிட்டு வந்திருந்தா அவருக்கு வந்து அந்த கண் பார்வையில பிரச்சனை வந்திருக்காது இல்லைங்களா? ஸோ அது அவரு ஃபர்ஸ்ட் அதை தீர்த்திருந்திருக்கலாம்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த விஷயங்கள் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொன்னா அதை ஃபர்ஸ்ட் நான் செய்யணும். நான் செஞ்சு எனக்கு அது சரியாகி இருந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா பொய்யாகி விடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.